2024-2025 ஃபினான்ஷியல் இயர்க்கான டாக்ஸ் ஃபைலிங் டெட்லைன் வந்து செப்டம்பர் 15th 2025 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கு, செப்டம்பர் 15th வரைக்கும் நிறைய டைம் இருக்கு. இந்த டைம்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டாக்ஸ் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினோட இந்த பேர் சொல்ற மாதிரி இந்த கேம்பெயினோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கவங்க இல்ல டாக்ஸ் ஃபைல் பண்றவங்க இவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு, அதாவது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்றதுக்காக இந்த டாக்ஸ் அசிஸ்ட் அப்படிங்கிற கேம்பெயின் லான்ச் பண்ணிருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேம்பெயின்ல லான்ச் பண்ணும்போதே 3 சினாரியோஸ்க்கான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா இதுல ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃபரெண்ட் சினாரியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ அந்த சினாரியோஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, தப்பா ஒரு டிடக்ஷனை கிளைம் பண்றது. சோ செக்ஷன் 80 GGC இருக்கு இல்லையா, சோ அதுபடி ஆக்சுவலா ஒரு டொனேஷன் பண்ணாம அதுக்கான டொனேஷன் பண்ண மாதிரி ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ணிருக்கீங்க. ஸோ இது வந்து பை மிஸ்டேக்கா நீங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டினி ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஒரு பீனல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஐடி சப்போஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஐடி ஃபைலிங்கை ரிவைஸ் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா ITRU வந்து நீங்க ஃபைல் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ உங்களுக்கான டாக்ஸஸை பே பண்ணணும், அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணணும். அப்புறம் எக்ஸஸா ஏதாவது ஒரு சப்போஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் ரீஃபண்டை ரிட்டர்ன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடணும். ஸோ தெரியாம சப்போஸ் நீங்க டொனேஷனே பண்ணாம அந்த டொனேஷனை கிளைம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை சீரியஸா எடுத்துக்கணும், இதை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியோ கொடுத்திருக்காங்க. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா, fraudulent 80 GGC claim. ஸோ வந்து பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் பண்ண மாதிரி, அதாவது ஃபேக்கா பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் பண்ணது, இல்லைனா வந்து நான் ஜென்யூன் டொனேஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இல்லைனா ஜஸ்ட் ரீஃபண்டுக்காக இதெல்லாம் வந்து பண்ண மாதிரி பண்றதை வந்து டாக்ஸ் இவேஷன் அப்படின்னு தான் நாங்கள் கணக்கில் எடுப்போம். அதாவது டாக்ஸ் கட்டாம நீங்க ஏமாத்த ட்ரை பண்றீங்கன்னு நாங்கள் கணக்கில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ITR ரிவைஸ் பண்ணணும், இல்லைனா ITRU வந்து ஃபைல் பண்ணணும். கண்டிப்பா என்ன டாக்ஸ் பே பண்ணணுமோ அதுக்கான இன்ட்ரெஸ்டோட அதை பே பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா லீகல் ஆக்ஷன் இல்லை ஸ்க்ரூட்டினிலேருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது சினாரியோ என்ன அப்படின்னா, ஒரு ஜென்யூன் டொனேஷன் வந்து பண்ணிட்டீங்க, 80 GGC இருக்கு இல்லையா, அதுபடி ஒரு ஜென்யூன் டொனேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு லீகலி ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வேலிட் ரெசிப்ட்ஸையும் பேங்க் டிரான்சாக்ஷன் ப்ரூஃபையும் நீங்க பத்திரமா வச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் டொனேஷன்ஸ் வந்து பண்ணாமலேயே டாக்ஸ் இவேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபேக்கா பண்ண மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி டொனேஷன்ஸ் எல்லாமே யூஸ்வலா ஒரு ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. அதனால அப்படி ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றதுக்கு உங்ககிட்ட அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியது அவசியம். வேலிட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா உங்களால ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்றதுனால நீங்களும் ஸ்க்ரூட்டினில வந்துட்டீங்கன்னா நீங்க அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா யூல் பி கிளீன் அண்ட் சேஃப். அதனால டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது சரி, இல்ல ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்க்ரூட்டினி வராம இருக்கணும் அப்படின்னா இப்போ கொடுத்த இந்த 3 சினாரியோல ஏதாவது ஒரு சினாரியோல நீங்க ஃபிட் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தேவையான ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம். இப்போ டொனேஷன்ஸ் வந்து நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொன்னேன், அப்படி இல்லாம சேரிட்டி டொனேஷன்ஸ்க்கும் இது வந்து பொருந்தும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதுக்கான சப்போஸ் அவங்க ஸ்க்ரூட்டினி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுடைய ITR ரிவைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இதெல்லாம் ப்ராப்பரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இதை விட முக்கியமா ITR நம்ம ஃபைல் பண்றோம் அப்படிங்கும் போது இன்கம் டாக்ஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி ஒரு வீடியோ ஆல்ரெடி சேனல் இருக்கு, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். ஸோ ரெகுலராகவே நீங்க அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது, இல்லைனா அப்படி பண்றீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிறது அப்படின்னு இருந்துட்டோம்னாலே நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போதும் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.